இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, இனிப்பான செய்தியும் கூட. சாம்பியன்ஸ் டிராஃபியை கைப்பற்றி இந்தியா மீண்டும் சாதனை நிகழ்த்தியிருக்கிறது. இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் முதலில் களம் கண்ட நியூசிலாந்து 251 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் இழந்து 50 ஓவரை நிறைவு செய்தது. இதைத் தொடர்ந்து இரண்டாவது ஆடாக விளையாடிய இந்தியா 254 ரன்கள் எடுத்து 49 ஓவர்களில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ஆட்டத்தில் குறிப்பாக இந்தியாவின் கேப்டன் ரோஹித் சர்மா 83 பந்துகளில் 76 ரன்கள் விளாசி வெற்றிக்கு வழிவகுத்தார். இதில் 3 சிக்சர்களும் 7 4களும் அடங்கும். சுப்மன் கில் 31 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ரன்களும், அக்சர் பட்டேல் 29 ரன்களும், KL ராகுல் 34 ரன்களும் எடுத்தனர். முன்னதாக வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை நிகழ்த்தியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி செய்திகளை கேட்கலாம். சாம்பியன்ஸ் கோப்பையை இந்தியா கைப்பற்றி அசத்தல் வெற்றி பெற்றிருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையில் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ரோஹித் சர்மா அனைவரும் அதிரடியாக விளையாடி இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த தொடரை பொறுத்தவரை ஒரு போட்டியில் கூட தோல்வி பெறாத அணியாக இந்திய அணி இருந்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. கீதன், உங்கள் சந்தோஷமான செய்தியை பகிரலாம். வணக்கம். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2004-05 ஆண்டுகளில் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்தியா வென்றிருந்தது. அதற்கு பிறகு தோனி தலைமையில் வென்றிருந்தது. அதன் பிறகு தற்பொழுது ரோஹித் சர்மா தற்போது அணியின் தலைவராக இருக்கின்ற பொழுது மீண்டும் இந்த 3வது முறையாக கோப்பையை வென்று அசத்தி இருக்கின்றது. குறிப்பாக இதில் முக்கியமாக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரது இறுதி ஐசிசி கோப்பை, அதாவது ஒரு ஐசிசி நடத்தக்கூடிய போட்டிகளில் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கடைசி போட்டி என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த போட்டியில் தற்பொழுது இந்தியா அசத்தல் வெற்றியை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து, வங்கதேசம், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய 8 நாடுகள்ல பங்கேற்ற இந்த போட்டியில் ஒரு போட்டியில் கூட இந்திய அணி தோல்வியுறாமல் இறுதிப் போட்டியில் கோப்பையை வென்று அசத்தியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டியில் கூட இந்திய அணி டாஸ் ரோஹித் சர்மா வெல்லவில்லை என்பதும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் மிக முக்கிய போட்டிகளில் டாஸ் வெல்வது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டாலும் டாஸ் வெல்லாத போதும் இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அசத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த இறுதிப் போட்டி பொறுத்தவரை அணியின் தலைவர் ரோஹித் சர்மா மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி குறிப்பாக அணியை அந்த வெற்றி பாதைக்கு ஒரு அழைத்து சென்றார் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் அவர் நிலைத்து நின்று இந்த போட்டியில் தன்னுடைய 76 ரன்களை அடித்திருந்தார். அதே போல தொடர்ந்து ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ரன்கள் எடுத்திருந்தார். தொடர்ந்து விளையாடிய KL ராகுல் மற்றும் தற்பொழுது இறுதியாக விளையாடிய ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தங்களது அணியை வெற்றிக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். நியூசிலாந்தை பொறுத்தவரை நம்ம தமிழகத்தை சார்ந்த வருண் சக்கரவர்த்தி மிக சிறப்பாக நியூசிலாந்துக்கு எதிராக பந்து வீசினார். குறிப்பாக அவரது இந்த பந்துவீச்சு என்பது இன்றைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படுகின்றது. மிக முக்கிய இக்கட்டான நேரத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக தன்னுடைய அந்த விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன் ரேட்டை கண்டிப்பாக அவர் கட்டுப்படுத்தியது மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய போட்டி பொறுத்தவரை சாம்பியன்ஸ் டிராபி பொறுத்தவரை நியூசிலாந்தை பொறுத்தவரை வில்லியன் வருண் வீச்சில் எல்பிடோ முறையில் ஆட்டமிழந்தார். அதே போல நிதானமாக நியூசிலாந்தை பொறுத்தவரை அவர்கள் 50 ஓவர்கள் முடிவில் 251 ரன்களை எடுத்திருந்தனர். அவர்கள் 252 ரன்களை நமக்கு வெற்றி இலக்காக நிர்ணயித்திருந்தனர். ரோஹித் சர்மாக இணைந்து விளையாடிய சுப்மன் கில் 50 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் சார்னர் பந்து வீச்சில் பிளேன் பிலிப்ஸிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அதே போல நியூசிலாந்து வீரர்களின் பவுலிங்கில் 3 சிக்சர்களையும் 7 பவுண்டரிகளையும் அடித்து ரோஹித் சர்மா 83 பந்துகளில் 76 ரன்களை எடுத்து அரை சதத்தை கடந்து அதிரடியாக விளையாடிய கேப்டன் சதமடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரச்சின் ரஜிஜா பந்து வீச்சில் டாம் லாதமுடன் கேட்ச் கொடுத்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். தொடர்ந்து இன்றைய போட்டியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி நியூசிலாந்து நிர்ணயித்த இலக்கை எட்டுவதற்கு வழிகுப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் வந்த வேகத்தில் கிளம்பியது இந்திய ரசிகர்களுக்கு மிக ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த கிழமை இறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் தன் பங்கிற்கு 60 பந்துகளில் 48 ரன்கள் எடுத்தார். அதே போல அக்சர் பட்டேல் 40 பந்துகளில் 29 ரன்கள் எடுத்திருந்த நிலையில்
மைக்கேல் பிரஸ்வெல் பந்துவீச்சில் அவுட் ஆனார். அதனை அடுத்து களமிறங்கிய ஹர்திக் பாண்டியா மற்றும் KL ராகுல் ஜோடி இந்திய நிதானமாக விளையாடி அவர்கள் இந்த வெற்றி பாதைக்கு இறுதியில் அழைத்து வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ICC சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டியில் தற்போது இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. குறிப்பாக நியூசிலாந்தை பொறுத்தவரை மிச்சல் 63 ரன்கள் மற்றும் பிரஸ்வெல் 53 ரன்கள் என்ற அரை சதம் விளாசினர். இந்திய அணியை பொறுத்தவரை வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இவ்வாறு நியூசிலாந்து அணியை 251 ரன்களில் முடுக்கிய இந்திய அணி தற்பொழுது அசத்தலான வெற்றியை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ரோஹித் சர்மா தொடர்ந்து டாஸை தோற்றாலும் தொடர்ந்து அனைத்து மேட்சுகளையும் சாம்பியன்ஸ் கோப்பையை பொறுத்தவரை அனைத்து போட்டிகளிலும் வெற்றி, 100% வெற்றி. அது மட்டுமல்ல, ரோஹித் சர்மா 7 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்களுடன் 76 ரன்கள், மேன் ஆஃப் த மேட்ச் அட் த ஃபைனல் என்று சொல்வார்கள். நிச்சயம் அவருக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள். விராட் கோலி நிச்சயமாக ICC கோப்பையில் இன்னும் சற்று காலம் விளையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. பல்வேறு விமர்சனங்கள் இந்தியாவில் இருந்தது. பாகிஸ்தான் ஊடகம் இது தந்திரம் மந்திரம் என்று சொன்னது. இது தந்திரமோ மந்திரம் அல்ல, எங்கள் மாயாஜாலம் கிரிக்கெட் வித்தை என்று இந்தியா நிரூபித்திருக்கிறது. தற்போது இந்தியா முழுவதும் சாம்பியன்ஸ் கோப்பை வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள், பட்டாசு வெடித்து. நன்றி கீதன்.